அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தினம் ஒரு நூல்வெளி அப்படின்ற தலைப்பின் கீழே 6வது முதல் 12வது புத்தகம் வரையில் புதிய புத்தகம், பழைய புத்தகம் எல்லாம் இருக்கிற நூல்வெளிகளும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். இது என்னுடைய புத்தகம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அங்கங்கே எழுதி வச்சுருப்பேன். பார்த்தாவே சுத்தமாக புரியாத மாதிரி இருக்கும். அதனால் எல்லா புத்தகங்கள் எல்லாம் இருக்கிற பாயிண்ட்ஸும் நான் எழுதி வச்ச எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே இடத்துல தொகுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த நானிலம் படித்தவன் முடியரசன் உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா ஒரே இடத்துல எழுதி வச்சுருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னாக இதில் ஷார்ட்கட்டில் எங்கெங்கே ஷார்ட்கட் வருமோ அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது முடியரசன் பாருங்கள். இந்த முடியரசன் 1920 1998 இவருடைய காலகட்டம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கவிஞர். இவருடைய காலகட்டம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருடைய காலகட்டம் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த முடியரசன் நான் யாரெல்லாம் சொல்கிறேனோ அவங்களுடைய காலகட்டம் தெரிஞ்சு வச்சுங்க. அப்படின்னா அந்த முடியரசனுடைய காலகட்டம் 1920 1998 வரையும். சரிங்களா? இந்த முடியரசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு. இவருடைய பெற்றோர் பெயர் சீதாலட்சுமி சுப்பராயலு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நிறைய நூல்வெளி படிக்க போகிறோமே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நான் சொல்கிற ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசன் இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டடாக நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ பாருங்கள், துரைராசு தானே, துரைக்கு முடி வெட்டி விடு ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு. ரெண்டாவது சீதாலட்சுமி சுப்பராயலு தானே, சீதாவுக்கு முடி சூப்பராக இருக்குது. இது ரெண்டாவது ஷார்ட்கட். சீதாலட்சுமி சுப்பராயலு அவங்களுடைய பெற்றோர். மூணாவது பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஊரில் பிறந்திருப்பாருன்னா பெரியகுளம், தேனி மாவட்டம். சரிங்களா? அப்போ பெரிய குளம் தானே, குளத்தில் உட்காந்து தான் முடி வெட்டிக்கினேன், குளத்தில் உட்காந்துட்டு தான் முடி வெட்டிக்கினேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ குளத்தில் உட்காந்து தான் முடி வெட்டிக்கணும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ துரைக்கு முடி வெட்டி விடு, சீதாவுக்கு முடி சூப்பராக இருக்குது, குளத்தில் உட்காந்து தான் முடி வெட்டிக்கினேன். சரிங்களா? இவர் தேனி மாவட்டம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. இதோட சிறப்பு பேர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கவியரசு ரொம்ப முக்கியமான சிறப்பு பேர். நம்மளுக்கு கவியரசுனாவே நம்ம கண்ணதாசன் தான் ஞாபகம் வரும். ஆனால் கவியரசன் அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன் ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? கண்ணதாசன் மட்டுமே இல்லை, முடியரசன் இருக்கார். அப்போ இந்த கவியரசன் பட்டம் கொடுத்தது நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெண்டாவது நம்ம புக்லேயே கொடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. சரிங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய முடியரசன் தான். அப்போது இந்த வானம்பாடி பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி மாதிரி இருக்குங்களா? வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. கிளாபத் இயக்கம் நடந்தபோது பார்த்திங்கன்னா முக்கிய மையமாக விளங்கிய ஊர் நம்ம வாணியம்பாடி தான். சரிங்களா? திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது வாணியம்பாடிக்கு போனாலே முடி வெட்டி விடுவாங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, வாணியம்பாடிக்கு போனாலே முடி வெட்டி விடுவாங்க. கவியரசு அப்படின்ற பட்டம் வழங்கியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். எங்கே கொடுத்தாருன்னா பரம்பு மலையில் ஒரு நடந்த விழாவுக்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த குன்றக்குடி அடிகளார். அவரோட தலைமையில் தான் பரம்பு மலையில் ஒரு விழா நடந்துச்சு. அந்த விழாவின் போது தான் முடியரசனுக்கு கவியரசு அப்படின்ற பட்டம் வழங்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இது எந்த மலைன்னு கேட்டிருக்காங்க, யார் வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க, யாருக்கு வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே 3 கொஸ்டின் இருக்குது, கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு பண்டிதமணி கதிரேச செட்டியார். பண்டிதமணி கதிரேச செட்டியார்னு சொல்லுவாங்க. இவருடைய இந்த கதிரேச செட்டியார் பற்றி எழுதிய நூல், அது முடியரசன் பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது எந்த நூல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊன்றுகோல் அப்படின்ற ஒரு நூல். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அப்போ ஊன்றுகோல் ஒரு நூல், அந்த ஊன்றுகோல் ஒரு அந்த நூலை எழுதுந்து யாருன்னு கேட்டாலே முடியரசன் நம்மளுக்கு தெரியணும். அப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ரிலேட்டடாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிற பாருங்க. இப்போ ஊன்றுகோல் இருக்குங்களா, யார் கோலை ஊனி நடப்பாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த வயசானவங்க தானே. வயசானவங்க மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்க, ஒரு நிறைய பேருக்கு முடியெல்லாம் விழுந்துருவாங்க தானே, முடியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கும் தானே. அப்போ முடி கொட்டணவங்க தான் ஊன்றுகோல் அப்படி ஞாபகம் வச்சுங்க. முடியை கொட்டினவங்க தான் கோலை ஊண்டிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஊன்றுகோல் ஆசிரியர் முடியரசனுக்காக இதை சொல்கிறேன். அப்போது பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பற்றி எழுதிய நூல் ஊன்றுகோல். இது முக்கியமான பாயிண்ட்ஸும் கூட. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இவர் காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளி தெரிஞ்சு வச்சுங்க முடியரசன். அது மட்டும் இல்லாமல் சாதி மறுப்பு திருமணத்தை செய்தவர். இவர் செஞ்சுக்கினவர், ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் பெரியார் அண்ணாவிடம் நெருங்கி பழகியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தன் மறைவின் போது எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கீழ்கண்டவருள் எவர் தன் மறைவின் போது எந்த சடங்கும் செய்யக்கூடாது என்று கூறியவர் யாருன்னு கொஸ்டின் இடம்பெறும். கொஞ்சம் நல்லா பார்த்து படிங்க. இவர் நூல்கள் பாருங்கள்: பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, ஊன்றுகோல், முடியரசன் கவிதைகள். இது கொஸ்டின் இது மாதிரி கேட்பாங்க அப்படின்னா முடியரசனின் தமிழக அரசு விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ டிஎன்னு போட்டுக்கிறோம், தமிழ்நாடு அரசு. சரிங்களா? தமிழக அரசு விருது பெற்ற நூல் எந்த நூல்னு கேட்டாங்கன்னா இந்த பூங்கொடி தான். எந்த ஆண்டு? 1966. சரிங்களா? 1966 இந்த பூங்கொடின்ற நூல் தான் விருது பெற்றது. ரொம்ப முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வீரகாவியம். இந்த வீரகாவியன்ற நூல் எந்த பரிசு பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் இது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா காவியப்பாவை, ஊன்றுகோல் சொல்லியிருக்கேன், முடியரசன் கவிதைகள்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? இந்த நூல்களெல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். காவியா பூ வச்சதுக்கு அவளுடைய முடியை வெற்றியா அது உன் வீரமா.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காவியா பூ வச்சிருக்கிறதுக்கு அவளோட முடியை வெற்றிய அது உன் வீரமா? அவளுடைய முடினா முடியரசன். பாருங்கள், காவியா பூ வச்சிருக்கிறதுக்கு அவளோட முடியை வெற்றிய அது உன் வீரமா? அப்போ காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி, இது 3 நூல் எழுதுனது யாருன்னு கேட்டால் முடியரசன். இதை நீங்கள் அதுக்கு பக்கத்தில் ஷார்ட்கட்டோடு எழுதி வச்சு 2-3 டைம் படித்தா மட்டும் தான் நல்லா மனசில் பதியும். நம்ம நிறைய படிக்க போகிறோம். இதில் நம்ம எதுனாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ ஊன்றுக்குள் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரொம்ப முக்கியமான நூல் இது. முடியரசன் கவிதைகள். இந்த முடியரசன் கவிதைகளை பாருங்கள். கவிதைகள் எல்லாமே தொகுத்து சாகித்ய அகாடமி அமைப்பு. இந்த சாகித்ய அகாடமி அமைப்பு எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியமான கொஷின். பார்த்தோம் அப்படின்னா இந்தியும் ஆங்கில மொழியில் இந்த முடியரசனுடைய கவிதைகள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக நம்ம புக்கில் நானிலம் படைத்தவன் யாருன்னு புக் கேட்பாங்க. அப்படியே டேரெக்டாகவே நானிலம் படைத்தவன் முடியரசன் தான். சரிங்களா? இந்த நானிலம் படைத்தவன் இந்த ஹெட்டிங்கில் எந்த தலைப்பின் கீழே எந்த நூலில் இந்த நானிலம் படைத்தவன் இருக்குன்னு கேட்டான் அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் நானிலம் படைத்தவன் அப்படின்ற தலைப்புகளை தான் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலுடைய முதல் வரி மட்டும் கொடுத்துருக்கும் பாருங்கள். நம்ம புத்தகத்திலே இருக்குது. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை அப்படின்னு ஒரு பாடல் வரி ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். நானே என்ன நானிலம் படைத்தவன். நானே கல் மேலே உட்காந்து தான் முடி வெட்டிக்கிறேன். நானே கல் மேலே உட்காந்து தான் முடி வெட்டிக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் புதியதொரு விதி செய்வோம். அது முடியரசன் எது ஞாபகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா முடி வெட்டினாலே புதுசாக ஒரு விதி பிறக்கும்ல. அது மாதிரி தான் நம்ம மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹேர் கட்டெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஏதோ புதுசாக நம்ம ஏதோ புதுசாக அழகு வந்த மாதிரி ஃபீல் பண்ணிப்போம். சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுங்க. புதியதொரு விதி செய்வோம். அப்போ முடி வெட்டினாவே புதுசாக ஒரு விதி பிறக்கும். ஞாபகம் வச்சுங்க. நானே கல் மேலே உட்காந்து தான் முடி வெட்டிக்கிறேன். நான் சொன்ன ஷார்ட்கட்லாம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுற பாருங்க. குன்றக்குடி அடிகளார் கொடுத்தாரு. அப்போ குன்றக்குடி அடிகளார் முடியரசனுடைய அவரோடு தொடர்புடையவர்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அது குன்றக்குடி அடிகளார் முடியரசனுடைய தொடர்புடையவர் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், குன்று மேலே உட்காந்து தான் முடி வெட்டிக்கிறேன். குன்றக்குடி அடிகளார் குன்று மேலே உட்காந்து முடி வெட்டிக்கிறேன். நானே கல் மேலே உட்காந்து முடி வெட்டிக்கிறேன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? வாணிமடிக்கு போனாலே முடி வெட்டி விடுவாங்க. குளத்தில் உட்காந்து தான் முடி வெட்டிக்கிறேன். அப்புறம் சீதாவுக்கு முடி எப்படி இருக்குன்னு சொன்னேன். சீதாவுக்கு முடி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? சீதா நேரு அம்மா, சுப்பராயலு அப்பா. சீதாவுக்கு முடி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ துரைக்கு முடி வெட்டி விடு. துரைராசு தானே, துரைக்கு முடி வெட்டி விடு. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியரசனுடைய எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே தொகுத்து கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கொஷின் பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவின் முடிவில் ஒரு கொஷின் கேட்பேன். அது ரிலேட்டடாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதில் எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். 100% எந்த சேஞ்சஸும் இருக்காது. நான் கிளியராக தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து எதனா சொல்லணும்னு விருப்பப்பட்டாலும் எனக்கு பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னா, இந்த முடியரசனுக்கு பாவேந்தர் விருது எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? பாருங்கள், இந்த பாவேந்தர் விருது ரொம்ப முக்கியமான கொஷின். அப்போது முதல்ல பாவேந்தர் விருது வாங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா 1978 சுரதா வாங்கியிருப்பாங்க. இரண்டாவது பாவேந்தர் விருது வாங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் 1979. சரிங்களா? உங்களுக்கான கொஷின் கேட்டிருக்கேன். நீங்கள் இதை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.